தி கிரேட் டிப்ரெஷன். இது இரு உலகப் போர்களுக்கு இடையிலான காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியாகும். இது ஏன் ஏற்பட்டது? முதல் உலகப் போரின் போது பல தொழில்கள் வேகமாக வளர்ந்தன. ஆனால் போர் முடிந்த பின் அந்த தொழில்கள் தேவையற்றதாக மாறின. இதனால் பொருளாதார சிக்கல்கள் தொடங்கின. மேலும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் அரசியல் சிக்கல்கள் அதிகரித்தன. ஒவ்வொரு நாட்டும் பெரும் கடன் சுமையில் சிக்கியது. பொருளாதார தேசியவாதம் நாடுகள் வெளிநாட்டு பொருட்களுக்கு சுங்கத் தடைகள் விதித்தன. இதனால் உலக வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. பங்குச் சந்தை வீழ்ச்சி 1929 1929 அக்டோபர் 24 அன்று அமெரிக்காவின் நியூயார்க் பங்குச் சந்தை திடீரென சரிந்தது. முதலீட்டாளர்கள் பயந்து பங்குகளை விற்றனர். ஆனால் வாங்க யாரும் இல்லை. இதனால் வங்கிகள் தோல்வியடைந்தன. அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளில் இருந்த பணத்தை திரும்பப் பெற்றனர். பன்னாட்டு பொருளாதார அமைப்பு சீர்குலைவு. தங்க நாணய முறை டாஷ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு நாட்டின் பணமதிப்பு தங்கத்துடன் தொடர்புடையது. இங்கிலாந்து இந்த முறையை கைவிட்டது. பின்னர் பல நாடுகளும் அதனை பின்பற்றின. ஒவ்வொரு நாடும் தன் பணத்தின் மதிப்பை குறைத்தது. இதன் விளைவுகள் கடன் வழங்குதல் நிறுத்தப்பட்டது. உலகளவில் பணப்புழக்கம் குறைந்தது. பொருளாதார நடவடிக்கைகள் கடுமையாக சரிந்தன. இந்த பெரிய வீழ்ச்சியே பொருளாதார பெருமந்தம் என்று அழைக்கப்படுகிறது.